ஹாய்டா வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கையின் காதல் சடுகுடோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, பிடிச்ச ஒரு கமெண்ட் ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சங்குக்கா. சொல்லு குளிச்சு. டேங் வந்துட்டு வீட்டில் பேசிட்டானா. ஸோ லில்லி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான். அவங்க அப்படியே வந்துட்டு மாலுக்கு வந்துடுறாங்களா, நம்மளை ரெடி ஆகிட்டு வர சொன்னான். ஓ பாரா, லில்லி எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சா நம்ம? ஆமாம், எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சான். ஆல்ரெடி அவங்க ஏதோ மீட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போவே லில்லியை பிடிக்குமா. ஆனால் பட்டு இது தெரியாமல் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. யாருக்கு தான் அவ்வளோ பிடிக்காது. என்ன நீ வர வர இதுவும் லில்லி மேலே கொஞ்சம் ஒரு ஓவராக தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏய், அவன் என் மாமா பொண்ணுடா. ஸோ அந்த பாசம் எனக்கு இருக்காதா என்ன? போதும் ரொம்ப தான். உன் மாமா பொண்ணு நீ உரசாத. உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, புரியுதா? புரியுது. அதான் என் குளிச்சிருக்கான். எனக்கு குளிச்சின்னு சொல்லாத. சரிடா, சரி போய் ரெடியாக போ. நான் ரெடி ஆகிறேன். அப்படியே நீ ஃபேர்கிட்டையும் காய்கிட்ட அப்புறம் லியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் ரெடியாக சொல்லு, ஓகேவா? சரி நான் சொல்கிறேன், நீ போய் ரெடியாக போ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிடறான். இந்த சைடு ஜங்குக்கு வெளியே வரான். வந்துட்டு இந்த பக்கம் ஃபேரி லியா காய்கிட்ட 3 பேர்த்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஸோ அவன் வந்து மாலுக்கு போகிறதுக்காக ரெடியாக சொல்லிடுறான். இப்போ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு லியா என்ன பண்ணுறான்னா மேலே மாடியில் இருப்பா. அவள் ஏதோ யார்ட்டையும் கால் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடுக்கு நம்ம ஃபேரி தான் என்ன பண்ணுறான்னா மாடிக்கு வரலான்னு வந்துட்டுருக்கான். இப்போ லியா காலில் சொல்லுடி. ஏன் நீ காலேஜ் வரல? அதுவா, நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக வந்துட்டு மாலுக்கு போகலான்னு இருக்கோம், அதனால தான் வரல. சரி என்ன அங்கே ஓகே ஆயிடுச்சா? இல்லடி, சொதப்பிடுச்சு. ஏன் என்னாச்சு? அதுக்குள்ளே டேங் வந்து காரியத்தையே ஃபுல்லாக கெடுத்துட்டான். அந்த டேங்கை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதுண்டி. அவளை நான் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவேன். அப்படின்னு நான் பண்ண வேண்டியதானே? எனக்கு டேங்கை கட் பண்ணுறதுலாம் இப்போ பெரிய மேட்ரா இல்லை. ஆனால் இவன் என்னன்னா டே மாமா நான் அவள் பின்னாடியில் சுற்றிட்டு இருக்கா. எனக்கு காண்டாகுதுடி. முன்னே அவங்களுக்குள்ளே எப்படியாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி முன்னே அவங்கள பிரிக்கிற வழியே பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து லியா வந்து கால் பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஃபேரி எதுக்கும் மாடிக்கு வந்தவன் இதெல்லாம் கேட்டுட்ருப்பா. இப்போ இந்த சைடு ஃபேரி தான். எலி மூஞ்சி குட்டி, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா? நீ அவளை பிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என்ன மாரி நீ என்ன பண்ணிடுவேன்னு நானும் பார்க்குறேன். இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுறான்னா எதையும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு லியா தான். சரி இன்றைக்கி எல்லோரும் மாலுக்கு போகிறோம், அதனால் நான் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் உங்ககிட்ட பேசுகிறேன். சரி. அதான் மாலுக்கு போகிறீங்களே, அப்போ எதுவும் அவளை பிக்கப் பண்ணுற வழியே போகிறடி. அவளை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலடி. அந்த தழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கிட்ட போனாவே அப்படியே நழுவி போயிடுறாடி. அதுதாண்டி என்னால் இது பண்ணவே முடியல. அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியல. பசங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கு நமக்கு சொல்லி தேவையே கிடையாது. ஈஸியாக நம்மளை மயங்கிடுவானுங்க அது. ஆனால் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரேரடி. அதுவும் அதெல்லாம் கிராமத்து பொண்ணு, புரியுதா? அவெல்லாம் கொஞ்சம் பார்த்து தானே வந்து மயக்கணும், புரியுதா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஸ்டெப் எடு. ஆனால் நீ வேறு வந்ததுலேருந்து நானும் ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது அவன் மட்டும் ஒர்க் அவுட் அவள்னு வச்சுக்கல, அவளை தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே வச்சு நீ இப்போ பொண்ணுடி, பொண்ணோ என்னவோ அவளை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருடி, அப்போ தானே நமக்குள்ளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இல்லையா பேசிக்கிட்டு இருப்பா. இந்த சைடு ஃபேரி தான். அட்டி பாவி, பார்க்கத்தாமா துண்டு இருந்துக்கிட்டே என்ன போடுது பாரு. ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மேட்ரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஆம்பளை பொம்பளை பண்ணாங்கன்னா ஓகே, பொம்பளை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க என்ன பண்ண நமக்கு என்ன, ஒன்று இவளை ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணால் அந்த சைடு பார்த்தா ஒரு டவல் மாதிரி இருக்கும்டா. ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா, கரெக்டாக வந்துட்டு லியா கால் பேசிட்டு டேர்ன் பண்ணுவான். இந்த சைடு ஃபேரி என்ன பண்ணுவானா, டக்குன்னு அவளோட ஃபேஸ் வந்துட்டு அந்த டவலை போட்டுட்டு அவன் மண்டையிலே நங்கு 4 கொட்டிட்டு கொடுன்னு ஓடி போயிடுவான். இப்போ இந்த சைடு லியா தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு என்ன பண்ணுவானா, அந்த டவல் அப்படியே எடுத்து பார்த்தா முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. இவளுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் ரொம்ப வலிக்கும். ஐயோ யாரும் கொட்டினாங்களே, ஏன்னா யாரையும் காணோம், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் லியா என்ன பண்ணுறான்னா தலையை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி தான் வந்துட்டு இருப்பா. இங்கே ஃபேரி காய் அப்புறம் ஜங்கு ஜிமின் வந்துட்டு சபையில் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸில் லியா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டுருப்பா. இந்த சைடு இப்போ லியாவோட அம்மா தான். எங்கே போனேன், எவ்வளோ நேரமாக உனக்கு கூப்பிட்டு இருக்காங்க, எங்கடி போனேன்? நான் மாடியில் தான் இருந்தேன். சரி, மாடிக்கு யாராவது வந்தீங்க? யாரும் வரலையா? அப்போ என்னை யார் கூட்டியிருப்பா? அவங்க கையும் உடஞ்சி போவேன் என்ன வலிக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து லியா சொல்லுவா. இப்போ ஃபேட் தான். என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி தலை தேய்ச்சிட்டல? அதுவா, ஒன்றும் இல்லை, என்னை யாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு லியா சொல்லுவா. இப்போ ஜிமின் தான், ஏன்னா உன்னை யார் அடிச்சா? தெரியல ஜிமின், என்னை யாரும் அடித்தாங்க. யார் அடிச்சா? தெரியலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா சொல்லுவா. இப்போ ஜிமின் தான், பைத்தியமா நீ, எல்லாருமே இங்கே இருக்காங்க, யார் ஒன்று அடிச்சிருப்பா,
பார்த்துடி பேய்க்கு வந்து ஒன்று அடிச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். இப்போ லியா தான் பேயா நீ பைத்தியம் லூஸு, நானே எனக்கு கூட்டிட்டாங்கன்னு வழியில் இருக்கேன் நீ வேற அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம லியா சொல்லிட்டு இருப்பா. இப்போ ஃபேரி தான் பைத்தி மாதிரி ஒளிட்டு இருக்காத, வாங்க போகலாம், டைம் ஆச்சு, அவங்க மாலுக்கு போயிட்டாங்களாம். யார்? டயாங்கோ லில்லி தான். இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 5 பேரும் காரில் ஏறி ஸோ அந்த மாலுக்கு தானே போகிறாங்க. இப்போ டேங் என்ன பண்ணுவானா அந்த மாலுக்கிட்ட தான் நின்றுட்டுருப்பான். இப்போ லில்லி அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே அப்படியே நிமிர்ந்து பார்ப்பா. ஐயோ நாயா இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லுவா. இப்போ டேங் தான் எது வீடா? இது வந்து மால், இது ஒரு பில்டிங், இதுக்குள்ளே போனோம்னா ஸோ நமக்கு என்ன தேவையான பொருளோ அது எல்லாமே இதில் இருக்கும் தெரியுதா? அடேங்க அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி இதுக்குள்ளே என்னையா இருக்கும்? உள்ளே போதானே போகிறோம், வா உன்னை கூட்டி போய் எல்லாம் சுற்றி காட்டுறேன், அப்புறம் என் பொண்டாட்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். என்னையா சொல்கிறேன்? உன்னை வேற மாதிரி மாற்றுறேன். என்ன மாற்ற போறியா? என்னைய சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை நம்பி அங்கேருந்து வில்லேஜ்லேருந்து இங்கே வந்திருக்கேன், என்னை மாற்ற போகிறேங்கிற? இங்கே பாரியா, அப்புறம் பார்த்துக்கோ நான் உனக்கு சூனி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ டயங் தான் உனக்கு மேக்கப்லாம் போட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன்டி, நீ ஏன்டி ஆகும்னா எனக்கு சூனி வைக்கிறதுல இருக்கேன் அப்படின்ட்டு இது பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ லில்லி தான் அப்படி சொன்னியா, நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டையா, பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீயாவது பயப்படுற ஆளாவது, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு இது பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி தான் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லில்லி பண்ணுவா. இப்போ அப்படியே பார்த்தா இவங்க பக்கத்தில் வந்துட்டு கார் ஒன்று ஸ்டாப் ஆகும். இப்போ லில்லி அடியாத்தி அப்படின்ட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தால நம்ம சீட்டுக்கு தான் ஜிகோக்கு அப்புறம் காய் ஃபேரி லியா அது அப்படியே இறங்குவாங்க. இப்போ இந்த சைடு லில்லி தான் ஃபேரி கிட்ட கொடுக்குன்னு ஓடி போயிடுவா. ஃபேரி அக்கா இங்கே வாய, அங்கே போனேன்னா அங்கே இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு நடந்ததெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு ஃபேரி ஓகே நீயும் இப்போ சிட்டிக்காரி ஆக போகிற, அப்போ நான் மட்டும்தான் தனியாக அங்கே இருக்கணும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் சேடாக போகுது. இப்போ லில்லி தான் நீ ஏன் அப்படி சொல்லுற, இங்கேயே வந்துடு காய் மச்சானை கூட்டிகிட்டு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ காய் தான் நானாவது வந்து இங்கேயாவது நோ நெவர், நானா என் பொண்டாட்டி கூட அந்த வில்லேஜில் அந்த மலையில் லாலே 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 அப்படின்னு சொல்லிட்டு டூயட் பாடிட்டுருப்பேன். உங்கள் கூட இங்கே வந்து அப்பா பாரு ஒரே சத்தம், இந்த பக்கம் சத்தம், இந்த பக்கம் இறைச்சல், காய்கடை மார்க்கெட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் அதுவும் சொல்கிறது கரெக்டாக தான் மச்சான், இது ஊரா இது பார்க்க தான் நல்லா பெருசாக இருக்குது, அங்கங்கே பில்டிங்லாம் சும்மா ஒரே இறைச்சலாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சான், நமக்கு அமைதியாக இருக்கணும், ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த பிளேஸ்லாம், இது இங்கே வெறும் பொல்யூஷனில் இருக்குது அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் கரெக்டாக சொல்லிட்டு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து கொஞ்சம் வர. இப்போ லில்லி அப்போ நான் வந்து மட்டும் இங்கே கஷ்டப்படணுமா, அப்போ நானும் அவங்க கூடயே இருந்துக்கிறேன், இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ டேங் தான் அடியாத்தி இவங்க என்ன காரியத்துக்கு எடுத்துருவானுங்கிறது, என்ன நினச்சிட்ருக்கீங்க, வந்தீங்கன்னா வந்து வேலை பார்த்து போக மாட்டீங்களா, என் முன்னாடி எப்போ தான் கரெக்ட் பண்ணதில் இருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் டேங் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் நீ எப்போ எங்கள் மாதிரிலாம் பேச ஆரம்பித்தேன், உங்கள் கூட சேர்ந்தா எல்லாம் தான் நடக்கும், வந்தம்மா மாலை சுற்றி பார்த்தம்மா ஏதாவது பொருள் வாங்கணுமா போகணுமா இல்லாமல் என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுல இருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து டேங் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபேரி தான் உன் பொண்டாட்டியை நாங்கள் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் வில்லேஜில் தான் இருப்பான், ஆனால் பார்த்துக்க இங்கே ஒருத்தவங்க உன் பொண்டாட்டியே முழுசாக எடுத்துக்க பார்க்குறாங்க, முன்னே அதை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்கிறா. இப்போ டேங் தான் எது ஏன் முன்னாடி யார் எடுத்துக்க பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு இல்லையா அதான் திருன்னு முழிப்பா. போக போக உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுவான், காய் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு அவள் போவா. அந்த சைடு ஜிக்குக்கு வாங்க இங்கே எவ்வளோ நேரம் இருக்கலான்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிக்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. இப்போ லியா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லில்லி ஹேண்டை பிடிப்பா. இப்போ லியா பார்த்து ஈன்னு சிரிப்பா. இப்போ டேங் தான் என்ன நீ போலியா, நான் லில்லி கூட போகிறேன், நீ தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு லியா என்ன பண்ணுவான், லில்லி ஹேண்டை பிடிப்பான். இப்போ லில்லி ஹேண்டை வந்து டேங் பிடிப்பான். நீ எங்கே போகிற, எல்லாரும் உள்ளே போகிறாங்க அதே நானும் உள்ளே போகிறேன் வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. ஐயோ அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டும், நீ வாடி நாம் ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி டயாங் என்ன பண்ணுவானா லில்லி ஹேண்டை பிடிப்பான். இப்போ இந்த சைடு லில்லி போகலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பக்கம் வருவா. இந்த சைடு லியா அங்கெல்லாம் போகக்கூடாது என் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா பிடிச்சி இழுப்பா. இப்போ நடுவில் லில்லி மாதிரி திருத்தன்னு முழிப்பா. ஓகே எல்லோரும் அவங்க கூட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செட்டாக அந்த மாலுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு உள்ளே போய் அப்படியே நின்று பார்க்குறாங்க. அந்த மால் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுல்லாக கிளாஸ்லேயே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ லில்லி என்ன பண்ணிடுறான்னா லியா ஹேண்டி விட்டுறா, டேங் ஹேண்டி விட்டுறா, அங்கே போய்ட்டு ஃபேரி ஹேண்டை பிடிச்சிட்டு அக்கா இங்கே பாரு இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாவா இருக்கும், பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு ஃபேரி லில்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாலை பார்த்து சுற்றி பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேரி தான்
அதான்டி இங்க பாரேன், அழகா இருக்குல்ல. ஏய் அங்க பாருடி, அதில நம்ம ஃபேஸ்லாம் தெரியுது. ஐ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்லுவா. இப்ப லில்லி சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் அந்த லிஃப்ட் இருக்கும்டா. ஸோ அது வந்து கிளாஸ்லாலே இருக்கும். ஒரு மாரி ரவுண்ட் சைஸ்ல இருக்கும். இப்ப லில்லி தான், "ஏய் எக்கோ எக்கோ அங்க பாரேன், அவங்க அதுக்குள்ள ஏறி மேல போறாங்க. ஆனா அங்க எல்லாமே தெரியுது பாரேன். எ எ நாமளும் அதில போலாமா?" அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்ப ஃபேரி போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் திரும்பி இப்படி இவங்கள தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்க அதில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டயாங் நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஸோ லில்லியோட ஹேண்ட பிடிப்பான். அந்த சைடு வந்து லில்லி வந்து ஃபேரியோட ஹேண்ட பிடிப்பா. ஃபேரியோட ஹேண்ட் வந்து காய் பிடிப்பான். ஸோ இப்படி வந்து செட்டா வந்துட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் போறாங்க. ஆனா அந்த லிஃப்ட்ல வந்து 4 பேத்துக்கு மேல போக முடியாது. இப்ப என்னன்னா, அந்த லிஃப்ட்ல வந்துட்டு டே லில்லி, ஃபேரி காய் இவங்க 4 பேர் ஏறிக்கிறாங்க. இப்ப ஒரு லிஃப்ட் அப்படியே மேல ஒண்ணு போச்சுன்னா, அப்படியே கீழ ஒண்ணு இறங்குதுடா. அப் டவுன், அப் டவுன் அந்த மாரி போயிட்டுருக்கு. இந்த சைடு லில்லி தான், "ஏய் எக்கோ அங்க பாரேன், அவங்க கீழ வராங்க, நம்ம மேல போறோம். ஹேய் நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, ஒரு 5த் ஃப்ளோர் அந்த மாரி போயிர்றாங்கடா. ஸோ அங்க தான் வந்துட்டு எல்லாவோட ட்ரெஸ்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ், ஸோ அங்க பார்லர் எல்லாமே அதில தான் இருக்கு. இப்ப இந்த சைடு டேயாங் தான் லில்லியோட ஹேண்ட பிடிச்சிருப்பான். இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு வராங்க. அந்த சைடு ஃபேரி வந்து காயோட ஹேண்ட பிடிச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வராங்க. 2வது லிஃப்ட்ல வந்து தான் நம்ம லியா, ஜிகுக்கு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. இப்ப அந்த ஃப்ளோர்ல போனதும் லிஃப்ட்ல ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ வெளிய தான் வராங்களா. வந்து அப்படியே பார்த்தா, இந்த சைடு லில்லியும், ஃபேரியும் அப்படியே ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டயங் தான், "என்ன இவ்வளோ அப்படி பார்க்குறான்னு?" சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கலாம் வந்துட்டு ஸோ வந்து எப்படின்னா, அவங்கலாம் வந்து குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா தான் போட்டுருப்பாங்க. ரொம்ப மாடர்னா லூஸ் ஹேர்லாம் விட்டுட்டு, அந்த ஹீல்ஸ்லாம் போட்ட மாரி, பார்க்க அவ்வளோ லாயல் லுக்ல அப்படியே அவ்வளோ அழகா ஸ்டைலிஷா நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு லில்லி தான், "அடி ஆத்தி! ஏய் ஃபேரி என்னடி எல்லாம் இப்படி இருக்காங்க? சீ சீ சீ!" அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு லில்லி ஒரு மாரி பண்ணுவா. இப்ப ஃபேரி, "ஆமா கருமம் கருமம். அங்க பாரு அங்க பாரு. அவ பாரு டைல்ஸ் தெரியிற மாரி போட்டுட்டு போறா ட்ரெஸ்ஸு. அடி அடி மூட்ரி மூட்ரி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்லுவா. இப்ப காய் தான் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்ப ஃபேரி என்ன பண்ணுவான்னா, காய பார்ப்பா. பார்த்தோன்னே, "யோவ் என்ன ஆடுதா? அப்படி வாய பொளந்து பார்த்துட்டு இருக்க? பார்த்தா வாயில இருக்கிறது வெளிய வந்து விழுந்துற மாட்டுது." என்ன தப்பி பார்க்குற? ஏய் இல்லடி, நான் இதுக்கு முன்ன சிட்டிக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த மாரி கண்ணுக்கு குளிர்ச்சியா எதையும் பார்த்ததில்லையே. இன்னைக்கு தாண்டி அப்படியே விதவிதமா அப்படிலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்றான். இப்ப ஃபேரி தான், "யோவ் இங்க பாருயா! ஏதாவது அங்க பார்த்தா கண்ண நோண்டி கையில குடுத்துருவேன். அதான் நான் இருக்கேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி ஒரு மாரி முறைப்பா. "அடி என் கண்ணு உன்ன தவிர வேற எங்கேயும் போகாது. நான் வந்துட்டு அத சொல்லலடி. நான் ட்ரெஸ்ஸ சொன்னேன். நீ ஏன்டி பீஸுங்கள பார்க்குற? ட்ரெஸ்ஸ பாருடி" அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்லுவான். இப்ப ஃபேரி தான், "அப்பாடா! நான் கூட தப்பா நெனச்சுட்டேன். போயா உன் மேல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்லுவா. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நெனச்சுட்டு இரு. அப்படின்ட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப டயாங் தான் லில்லி பாப்பா. லில்லி அப்படியே ஆன்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாரி ரசிச்சு பார்த்துட்டு வருவா. இப்ப டயாங் தான், "ஒய் பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? யோவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா. எனக்கு அந்த புடவ வாங்கி குடுயா. அப்புறம் அந்த புடவ, அப்புறம் அந்த சாரி, அப்புறம் அப்புறம்" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பண்ணிட்டு இருப்பா. ஏய் இங்க என்ன புடவ வாங்கியா வந்திருக்கோம்? பின்ன எதுக்கு வந்திருக்கோம்? ஏய் உன்ன டோட்டலா சேஞ்ச் பண்ண போறேன்னு இருக்கேன். நீ சிட்டில இருக்கிற பொண்ணு மாரி மாற வேணாம். அதுக்கு தான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் வரமாட்டேன். வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்றான், லில்லி கூட்டிட்டு போறான். இப்ப ஃபேரி காயும், "ஏய் எங்க போறீங்க? நானும் வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அவங்க பார்லர் மாரி இருக்கும்டா. ஸோ அங்க அந்த இதுக்கு அந்த இதுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்ப உள்ள போயிட்டு டேங் என்ன பண்றான், ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இப்படி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு. இப்ப லில்லி பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஃபேரி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அ ஃபேரி தான் டயாங் கிட்ட, யோவ் டயாங் என்ன பண்ண போற?" இவள டோட்டலா சேஞ்ச் பண்ண போறேன்." "என்ன சொல்ற நீ?" "ஆமா. எனக்கு பிடிச்ச மாரி அவள மாத்த போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்றான். அப்படியா? சரி சரி பண்ணு பண்ணு" அப்படின்னுவான். இந்த சைடு காய் என்ன பண்றான், "சரி நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ப மாட்டேன். "போடி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் அந்த ரூமுக்குள்ள விட்டுறாங்க. இப்ப உள்ள கூட்டு போன வாட்டி, ஸோ என்ன பண்றாங்கன்னா, லில்லி ஒரு இதில ஒரு சேர்ல செட் பண்ண வச்சு, ஸோ அவளோட ஹேரு, ஃபேஸு எல்லாமே வந்துட்டு அந்த பார்லருக்குள்ள என்ன அவளுக்கு மேக்கப் பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் அந்த ஃபேரிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஜிகுக்கு சைடு போலாம் வாங்கடா. இந்த சைடு ஜிகுக்கும் லியாவும் தான் வந்திருப்பாங்க. இப்ப அ கரெக்ட்டா வந்துட்டு டயாங் பக்கத்துல ஜங்குக்கு, ஜிமின், லியா 3 பேர் வந்துர்றாங்க. இப்ப லியா தான், "அம்மா அவங்கலாம் எங்க போயிட்டாங்க?" அவங்க பார்லருக்குள்ள போயிருக்காங்க." "அப்ப நானும் போறேன்." "நீ எதுக்கு போற?" நானும் போய் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, பண்றேன்." "சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லியாவ அனுப்பிவுட்றாங்க. இப்ப ஜிம்மி தான், "ஏய் நீ அங்க என்ன பண்ற? நீ தான் டெய்லியும் மாசத்துல 2 டைம், 3 டைம் போறல. போய் வேற எதனா பர்ச்சேஸ் பண்ணு போ." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்றான். இப்ப லியா தான், அப்படின்ட்டு ஒரு மாரி ஃபேஸ் வச்சுட்டு அவ போறா. இப்ப ஜங்குக்கு தான், "ம் நல்லா தான் இருக்கு மால்லாம். சரி நீ எதுவும் வாங்கலையா?" "ம் நான் என்ன வாங்கணும்? உனக்கு எதுவும் வேணாமா?" "எனக்கு எது வேணாம்." "ஏன்டா காலையில தான் சொல்லிட்டு இருந்த, ஒண்ணுமே நல்லா இல்ல, எல்லாம் வாங்கணும் பிடிக்கணும்னு. இப்ப எது கூடமா நல்லா எதுவுமே வாங்கல?" "வாங்கல. ஏன்? வாங்கணும்னு தோணல."
அதான் ஏன் அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி போகிறான். சரி ஜங்குக்கு இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். இப்போ லிஃப்ட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கே போகிற நீ அதெல்லாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும். இல்லை சொன்னால் நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணல அதெல்லாம் நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணான்னா லிஃப்ட்டுக்குள்ளே போயிடறான். இப்போ ஜங்குக்கும் உள்ளே போயிடறான். இப்போ லிஃப்ட் டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இவங்க லிஃப்ட்டுக்குள்ள இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு நல்ல வசதி தான் போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான்னா ஜிமின் பக்கத்தில் தான் போகிறான். இப்போ ஜிமின் தான் நீ என்ன பண்ணுற தள்ளிப்போ. அப்படியா நான் இதுக்கு போகணும் என்னாச்சு எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உடனே வச்சிட்ருக்க. மார்னிங் நல்லா தானே இருந்தா அது என்னோட மைண்ட் செட் நான் எனக்கு எப்படி வேணாலும் மாறும் அதில் உனக்கு எதுக்கு அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படி ஜிமின் கிட்ட தான் போகிறான். இப்போ ஜிமின் தான் இது கிட்ட வர தள்ளிப்போ. நான் எதுக்கடா தள்ளிட்டு போகணும் எதுக்கு தள்ளணும்னு கேட்குறேன். பார்க்க நல்லா சும்மா கும்முன்னு இருக்கிறேன். ஃபேஸ் வர பவுட் பண்ணிட்டு வச்சிருக்க க்யூட்டாக இருக்குது. அதான் சொல்கிறல நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன அப்படியே உங்ககிட்ட இல்லைன்னு இழுக்குதுங்கிறேன். நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. இங்கே பாரு எங்கிட்ட தப்பாக பேசாத. நம்ம வெளியில் இருக்கோம் இது ஒன்றும் வீடு கிடையாது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான் ஜிமின் பக்கத்தில் தான் போகிறான். ஜிமின் பேக்லேயே போகிறான். போயிட்டு அந்த வாலில் அப்படியே பின் பண்ணுறான். ஜங்கு இது ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல இது லிஃப்ட்டு என்னால் எங்கேயும் போகக்கூட முடியாது தெரியும் தெரிஞ்சதுனால தான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் ஜிமின் ஃபேஸ் கிட்ட தான் போகிறான். ஜிமின் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ 2 பேத்துக்கு அப்படியே ஹை கான்டாக்ட் போகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக போயிட்டு ஜிமினோட லிப்ஸில் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படி என்ன பண்ணுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ இவங்களோட கிஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. இப்போ அப்படியே லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஜங்கு டக்குன்னு வந்துட்டு இன்சைட் அப்படியே வந்துடுறான். இப்போ ஜிமின் அப்படியே அவன் ஃபேஸ்லாம் அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ரொம்ப ஷை ஆகுறான். ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட அந்த சைனஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு ஸோ வெளியில் போயிடுறான். இப்போ அவங்க போயிட்டு அப்படியே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு லியா தான் என்ன பண்ணுறான்னா ஸோ அவள் பக்கம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பா. இப்போ லியா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா டக்குன்னு அவளோட ஹேண்டை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு லியா தான் என் கையை விடு யார் என் கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த சைடு அவங்க எதுவுமே பேசவே கிடையாது. லியா ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்டா. இப்போ லியா தான் யாரா நீ பொறுக்கி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ அவங்க அந்த ரூமுக்குள்ளே லாக் பண்ண வாட்டி அவங்க கேப் மாஸ்க்லாம் போட்டிருப்பாங்க. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்காங்கடா. இப்போ அப்படியே நம்ம லியாவை தான் அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்க்குறாங்க. இப்போ லியாவும் அப்படியே வந்துட்டு அவங்கள ஐஸ் டு ஐஸ் பார்க்குறா. பார்த்துட்டு இப்போ லியா தான் நீ நீயா நான் தான் நீ 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 எப்படி இங்கே வந்த ஏன் உனக்கு தெரியாதா அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்படி இங்கே வந்த ஏண்டி கொஞ்ச நாள் போனால் போகுது படிக்கட்டுன்னு சொல்லிட்டு சரி சைலண்ட்டாக இருந்தா நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க. நான் என்ன பண்ணேன் நானும் ஒன்றும் பண்ணலையே. நீ ஒன்றும் பண்ணல. நான் ஒன்றும் பண்ணல. சரி மேடம் ஏன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தீங்க திடீர்னு என்ன இப்போ யாரோ ஒருத்தி வந்து அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ ஏன் கேட்குறா அது என்னோட பர்சனல். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பின்னாடி தான் நான் சுற்ற முடியும். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பின்னாடி தான் நீ சுற்றுவேன். அப்போ என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் நீங்கள் தான் ஓகே சொல்லலை. சரி அதுக்கு நான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியுமா என்ன அதான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உனக்கு அவ்வளோ தைரியம் ஆச்சா சின்ன பொண்ணாச்சே படிக்கட்டுமேனு சொல்லி விட்டா நீ என்னடானா என்னை விட்டுட்டு இன்னொரு ஆள் கூட பின்னாடி போயிட்டுருக்க. இதுக்கு மேலே ஒன்று விட்டாலும் சுத்தப்பட்டு வராது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன பிடிக்கும்னு சொன்னால் சார் மேடம் அப்படியே லெஃப்ட் ஆயிடுவீங்க அப்படி தானே. ஆமாம் நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அதான் நான் ஆளை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதான் அவளுக்கு ஆள் இருக்குன்னு தெரியுதுல்ல அப்புறம் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஆள் இருந்தால் என்ன இல்லைண்ணா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவள் அழகாக க்யூட்டாக இருக்கா. அப்புறம் நான் எப்படி அவளை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும். எனக்கு புரியல நீ கூட தான் அழகாக க்யூட்டாக இருக்கா. இப்போயும் ஒன்று இழுத்து வச்சு பண்ணணும் போல இருக்கு. நான் பண்ணவா இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போலாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு. இதுக்கு மேலே தப்பு என்ன ரைட்டு நடி உங்கள் அப்பங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டேன் புரியுதா. உன்னை இதுக்கு மேலே சும்மா விட்டால நீ சும்மா இருக்க மாட்டேன். வாடிபா உன் அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணுற அன்றைக்கி உன்னையும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எது என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா ஹலோ நானும் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்குவேன். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்குவேன். அப்போ நான் வந்து லவ் சொன்னேன் அப்போ நீ வேணும்னு சொன்னேன் என்னை பிடிக்கலன்னு சொன்னேன் இப்போ மட்டும் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் வந்து நம்ம லியா கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போ லியா ஒழுங்காக என் கை விடுங்க நான் போகணும் நீ எனக்கு வேலை இருக்குது இதுக்கு மேலே ஒன்று விட முடியாது உன்னால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ பண்ணிக்கோ புரியுதா. சரி சின்ன பொண்ணாச்சு படித்து முடிச்ச வாட்டி எல்லாம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். வேணாம் நீ விட்ட ரொம்ப ஓவராக தான் துள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோட இதெல்லாம் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீ எப்படி ஆடுறேன்னு பார்க்கேன். ஹலோ
நானும் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அது நான் பார்த்துறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணாங்க, லியா ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே போனால் அங்கே ஜங்குக்கு ஜிமின் இருப்பாங்க. அவங்க கிட்ட லியா போகிறாங்க, அந்த பர்சன் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான், ஹேய் நீ எப்போ வந்த? நானா, நான் நேற்றே வந்துட்டேன். நான் நேற்று தான் யூஎஸ்லேருந்து வந்தவொடனே ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு மாலுக்கு வந்தேன். பார்த்தா நீங்களாம் இங்கே இருந்தீங்க. சரி மேடமை பார்த்தேன், அப்புறம் நான் மேடமை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஓகே ஓகே நீ நடத்து அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு யார் அவங்களா, அவங்க வந்துட்டு லியாவோட ஃபியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்ப போகிறாங்க. இப்போ இந்த சைடு நம்ம டேங் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, ஸோ அப்படியே அந்த லில்லி வந்து அந்த இதில் விட்டுருப்பாங்களா, பார்லில் விட்டுருப்பாங்கல்ல, ஸோ அங்கெல்லாம் அவங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ 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 டேங் என்ன பண்ணுறான்னா, அப்படியே லில்லி பார்க்க தான் போகிறான். போயிட்டு பார்த்தா டயாங் அப்படியே வாயை பறந்துட்டு பார்க்குறான். ஏன்னா லில்லி அந்த லாங் ஹேருக்கும் ஒயிட் கலர் ஃப்ராக்டா பார்க்க அந்த எப்படின்னா டைல்ஸ் வரைக்கும் தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ஃபேரியை பார்த்தோம்னா அவளும் லாங் ஹேர் தான், அவளுக்கும் ஒயிட் கலர் ஃப்ராக்டா, அவளும் அதே மாதிரி தான் டைல்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. 2 பேருமே வில்லேஜ் கேர்ள்லேயே சொல்ல முடியாது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு ஸோ எல்லாமே ஒரு சிட்டி போட்டே தோன்றுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேங் தான், வாவ் லில்லி நீயாடி, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இப்போ ஸோ அவங்க ஸ்லீப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அதையும் போட சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே போட்டுக்கிறாங்க. போட்டு வெட்டி ஃபேரின் லில்லின் அப்படின்னு நடந்து வராங்க. ஸோ அது ஹீல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இவங்களால நடக்கவே முடியல. லில்லி காலு ஃபேரி கால்லாம் அப்படியே நடுக்குது. அப்படியே நடுங்கிட்டே அப்படியே 2 பேரும் நடந்து வராங்க. இப்போ லில்லியும் ஃபேரி ஹேண்டை 2 பேரும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஃபேரி அக்கா எனக்கு காலெல்லாம் நடுங்குது, இது என்ன இப்படி இருக்குது, எனக்கு இது வேணாம். ஆமாடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க, பத்தாவதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேறு, ஐயோ முட்டிக்காலுக்கு மேலே இருக்குடி, இழுத்து விட்டாலும் மேலே வருதுடி, எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குடி, காய் மச்சான் மட்டும் பார்த்தா அவ்வளோத்தான் எனக்கு இங்கேயே மேட்ரு முடிச்சிருவாண்டி அப்படின்னு இந்த பக்கம் ஃபேரி சொல்கிறான். இப்போ லில்லி தான், போ எனக்கும் அப்படித்தான் இருக்குது, இங்கே பாரு, ஐயோ எல்லாமே தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் அதெல்லாம் நடக்க வேற முடியல அப்படின்னு இந்த பக்கம் லில்லி சொல்கிறா. இவங்க 2 பேர் பேசுகிறதா இப்போ அந்த சைடு இருந்து காயும் டேயாங்க பார்த்துட்டு வராங்க. இப்போ காய் தான், ஏன் பொண்டாட்டியாது நாடி இப்படி இருக்க அப்படின்ட்டு அப்படி கிட்ட வரா காய். இப்போ ஃபேரி தான், ஐயோ மச்சான் போயா அந்த சைடு, எனக்கு வேற வெக்கமாக வருதியா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்கிறான். இப்போ காய் தான், உனக்கு வெக்கமாக வருது, எனக்கு ஒரே என்னென்னமோ வருதுடி அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஐயோ தப்பாக பேசாதியா, கம்முன்னு போயா, எனக்கு வேற ஒரே ஷையாக இருக்குது அப்படிங்கிறான். இந்த சைடு லில்லி தான், ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ டேயாங்கா எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இங்கே பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லிகிட்ருக்கா. அந்த சைட் டயாங் தான், அழகாக இருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, 2 பேருமே சூப்பராக க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ லில்லி தான், இங்கே பாரு யா தப்பாக என்கிட்ட ஏதாவது பேசணும் அவ்வளோதான் பார்த்துக்க, அப்போ நான் என்ன தான் பேசணுன்னே தெரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துவா. இப்போ டயாங் தான், ஏய் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னடி, அதை கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னேன், இவன் வேறு ஆகும்னா நான் கெட்ட வார்த்தை பேசினவன் வந்துடா சண்டைக்கு. ஓ இங்கிலீஷில் சொன்னியா, நான் கூட எனக்கு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவாள். இப்போ ஃபேரி தான், இப்படியாப்பா வெளியே போகிறது, எனக்கு ஜங்குக் மாமாலாம் பார்த்தா என்னை சிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்லுவாள். இப்போ லில்லி, ஆமாம் அவர் வேறு எனக்கு கழுவி ஊற்றுவார், நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ரூமுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. இப்போ டயான் என்ன பண்ணுவான், லில்லியோட ஹேண்டை பிடிச்சிடறான், காய் ஃபேரியோட ஹேண்டை பிடிச்சிடறாங்க. வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் லில்லிக்கும் ஃபேரிக்கும் நடக்கவே முடியல, காலெல்லாம் ஷேக் ஆகுது. இப்போ காய் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஃபேரி தூக்கிக்கிறான். நீ எதுக்கு செல்லம் கஷ்டப்படுற, அதான் நான் இருக்கல, நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த சைடு டேங் அதே மாதிரி என்ன பண்ணால் லில்லி தூக்கிக்கிறான். இப்போ அப்படியே 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வெளியே தான் வராங்க. வெளியே பார்த்தா அந்த மாலுக்கு ஹாலில் வந்துட்டு லியா, அப்புறம் லியா கூட இருக்க அந்த பர்சன், அப்புறம் ஜிக்குக்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டேயும் காய் என்ன பண்ணால் லில்லியை ஃபேரி தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அப்படியே வெளியே இறக்கி விடுறாங்க. இந்த சைடு ஜிக்குக்கு அப்படியே வாயை பறந்து பார்க்குறாங்க. இப்போ லியா அதுக்கு மேலே பார்க்குறா, ஏன்னா லில்லி அவ்வளோ அழகாக இருக்கா. இந்த சைடு லியா பக்கத்தில் இருக்க பர்சன் பார்ப்பாங்க, ஓ இதான் அந்த பொண்ணா, இங்கே பாருங்கள் கையை விடுங்க, நான் கிட்டே போகணும், எதுக்கு அதான் நான் இருக்கல, போகணும் விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண உதறிட்டு லியா வந்து லில்லி கிட்டே தான் போவா. போயிட்டு ஹேய் வாவ் செம அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க அப்படின்ட்டு லியா வந்து லில்லியை பார்த்து சொல்கிறா. லில்லி வந்து சிரிப்பா. இப்போ டயாங் தான், அவள் ஏன் பண்ணாடி, அவள் அழகாக தான் இருப்பா, நீ தெளிப்போ அப்படின்னு டேங் என்ன பண்ணால் லில்லி பக்கத்தில் வந்துடான். இப்போ லியா தான், எரும மாடு அப்படின்னு முறைச்சிட்டு இருக்குள்ளே அவள் ஹேண்டை வந்துட்டு அந்த பர்சன் பிடிச்சிருவாங்க. நான் தான் அப்போவே சொன்னல உனக்கு நான் இருக்கேன் அங்கே போகாதன்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுவான், லியா வந்து ஃபேஸ் வச்சுக்குவா.
இப்போ ஜிக்குக்கு ஜிமின் தான். "ஏய் 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. எங்க ஊர் பொண்ணுங்களே தோந்துருவாங்க. நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க." அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இப்போ ஜங்குக், "ஆமாண்டி, நீங்க வில்லேஜ்ல பார்த்த ஃபேர் இல்லையாடி நீங்க? என்னடி இவ்வளோ அழகா இருக்கீங்க? அடியே ஹீரோயினே தோந்து போயிருவாங்கடி." அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பக்கம் ஃபேரி லில்லி சிரிப்பாங்க. "சீ போங்க மாமா" அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுவாங்க. இந்த சைடு டயாங் தான், "ஹலோ ஹலோ ஹலோ, அவன் ஏன் பொண்டாட்டி, நீங்க என்ன ஏன் பொண்டாட்டி இந்த வழி வலிறீங்க, ஓடி போயிருங்க." அந்த சைடு என்ன பண்ணுறான், லில்லியை கவர் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ லில்லி தான், "ஐயோ மாமா என்ன பண்ணுற, போய் அந்த சைடு" அப்படின்னு. உன்னையெல்லாம் பார்த்து கண்ணு வைக்கிறாங்க, நான் உன்னை யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லுவான். இப்போ காய் தான், "கரெக்டாக சொன்ன டயாங், இதில் நீ நான் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் எல்லாரும் ஏன் பொண்டாட்டிக்கே வரீங்க, ஒழுங்கா ஓடி போயிருங்க அந்த சைடுங்க. இவ என்னோட ஆளு, அடியே ஃபேரி வாடி நம்ம போகலாம், இவங்க ரொம்ப தான் பண்ணுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அப்படியே ஹக் பண்ண மாதிரி இல்லையா ஃபேரி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ டயாங் என்ன பண்ணுறான், லில்லி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சைடு லியா வந்துட்டு அந்த பர்சன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜிக்கு 2 பேரும் அந்த இடத்துல நிற்பாங்க. அடப்பாவீங்களா, நாங்கள் இப்போ என்ன சொல்லிட்டோம், அழகாக இருக்குன்னு தானே சொன்னோம், அதுக்கு என்ன ஆளுக்கு ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டீங்க. அப்போ நான், யோ ஜங்குக்கா வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுவான், ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போவான். "ஆ, இதுவும் நல்லா தானே இருக்குது, நான் வந்துட்டேன், நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஓகேடா, நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் ஜாயின் போடுறேன். ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.